அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்துட்டு ரமலானோட ப்ரிப்பரேஷன் வீடியோ தான். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஐடியா இருக்கும். நமக்கு வந்துட்டு ரமலானுக்கு இன்னும் ஒன் டே தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ரமலானுக்கு ஒரு 2 days 1 டேக்கு முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். வந்துட்டு நம்மளோட ஊட் கிளைமேட்டுக்கு வந்துட்டு எதுவுமே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிறதுனால. ஸோ வந்துட்டு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு காமிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சாக்கா வேலை வந்து இஃப்தார் டைமில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இஃப்தாரோட ரெசிபியெல்லாம் வரும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடியோ வந்துட்டு ஒரு 2 daysலேயே நான் வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஏற்கனவே கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துட்டு நான் க்ராக்கரியில் வாங்கிட்டேன். ஸோ வாங்காத திங்ஸ் மட்டும்தான் நான் போயிட்டு இங்கே வந்துட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு காய்கறிலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கிதுங்குள்ளே வந்துட்டு அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கலை. ஸோ இஞ்சி பூண்டு வந்துட்டு நம்ம வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்போ தான் நம்ம வச்ச ரெசிபி செய்யும்போது டக்குன்னு வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம், திங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல சீஸ் வந்துட்டு அந்த கம்மியில் 200 கிராம் அந்த பேக்கெட் தான் இருந்தது. ஸோ அதுவுமே வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் பேக்கெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிக்சர் நான் வந்துட்டு பார்த்தேன். சரி ஒரு நாள் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டேன். ஸோ வந்துட்டு என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். நூடுல்ஸ்லாம் வந்துட்டு அடிக்கடி சேர்த்துக்காதீங்க இஃப்தார் டைமில் வந்துட்டு. ஸோ நான் வந்துட்டு எனக்காச்சும் ஒரு டின்னர் செய்யலாம் அப்படின்னு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு நம்ம நூடுல்ஸ் அதிகமாக சேர்த்துக்க கூடாது இந்த நோம்பு டைமில். 1 monthக்கு முன்னாலே வந்துட்டு வீடு கிளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வேலை தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு இந்த கொஞ்சம் ஜாமான் மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த வீடியோஸில் எடுத்திருக்கேன். ஸோ கிளீனிங் ஒர்க் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிட்டு கரெக்டாக அதுவே வந்து டைம் கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஒர்க்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறத மட்டுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ரெசிபிலாம் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன், இஃப்தாரோட ரெசிபிலாம். ஸோ நோம்பு வந்துட்டாலே வந்து இந்த சப்ஜாத்து பிஸ்தன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்மளோட இஃப்தாரோட டைமில் வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கக்குள்ளேயும் நான் வந்துட்டு இதை ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் போட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சப்ஜாத்தும் நான் வந்துட்டு ஊற வச்சு சப்ஜாத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டக்குன்னு வந்துட்டு ஊறிடும். ரீசெண்டாக கொஞ்சம் டைம் எடுக்குமே. ஸோ என் வாய்ஸ்க்கு பின்னாடி வந்துட்டு இந்த குருவிலாம் கத்திகிட்ருக்கு. ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்குள்ளே வந்துட்டு ஒரு வழி ஆகிடுறோம். அதையுமே வந்துட்டு நான் ஒரு ஏர்டெக் பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சப்ஜாத் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டக்குன்னு வந்துட்டு ஊறிட்டு தான், அதனால வந்துட்டு கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம வந்துட்டு அப்பப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1 week கிட்ட வரும். 1 week வந்துட்டு நான் ஒரு மில்க் பவுடர் வந்துட்டு ஒரு பேக்கெட்டில் வைக்க மாட்டேன். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு ஏர்டெக் பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுருவேன். ஸோ டெசர்ட்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே ஒரு பாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பவுல் எடுத்துருங்க. அந்த பவுலில் வந்துட்டு ஈரனப்பே இருக்கக்கூடாது, ஒரு துளி தண்ணி ட்ராப் கூட இருக்கக்கூடாது. ஸோ நல்லா தொடச்சிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இஃப்தார் டைமில் வந்துட்டு அதிகமாக வந்து பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி வந்துட்டு போடுவோம். அதுக்காக வந்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டுக்கு. இதால் நான் 3 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். அதனால வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சிடுறேன். அதுக்கு வந்துட்டு நான் 3 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன்.
ஸோ 2 கப்பு வந்துட்டு அரிசி மாவு. உங்கள் ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு காரம் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு கொஞ்சம் காரம் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சில பேருக்கு வந்துட்டு காரம் பிடிக்காது. ஸோ உங்களோட ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு சால்ட் வந்துட்டு நம்ம வந்து போடக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து பஜ்ஜி போண்டு அந்த மாதிரி போடக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே அதெல்லாம் சேர்க்கலை. ஸோ உப்பு வந்துட்டு நான் சேர்க்கலை. இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு பஜ்ஜி இந்த மாதிரி போடக்குள்ளே வந்துட்டு அது உங்களோட இதுக்கு உப்பு ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு குயிக்காக வேலையும் வந்துட்டு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஏர்டெக் பாக்ஸில் போடக்குள்ள அதையுமே வந்துட்டு ஒரு ஈரான பை இல்லாமல் அதையும் நல்லா துடைச்சிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இப்படி பண்ணக்குள்ள நமக்கு வேலையும் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு ரெசிபி செய்யறதுக்கு முக்கியமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நமக்கு இருக்கணும். அது வந்துட்டு நான் வந்து நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1/2 kg கிட்ட எடுத்திருக்கேன். இஞ்சும் வந்துட்டு பூண்டும் வந்துட்டு ஒரே குவான்டிட்டி அளவில் எடுத்துக்கோங்க. இது 1/2 kgனா இதுவும் 1/2 kg அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேம் குவான்டிட்டியில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் நமக்கு குயிக்காக வந்துட்டு ரெசிபி செய்யக்குள்ள டக்குன்னு இன்சிடென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஒரு ஏர்டெக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஃப்ரீஸ் பண்ணி கூட அதை பீஸ் போட்டு கூட அதுவுமே வந்துட்டு குயிக்காக வந்துட்டு நமக்கு வேலை முடியும். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரீஸ் பண்ணி வைக்கல. எப்போதுமே வந்துட்டு எனக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு நம்ம பீஸ் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு அது அளவு தெரியல. அதனால வந்துட்டு நான் ஒரு ஏர்டெக் பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணியும் வைக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி பீஸ் போட்டு இப்போ இதையும் வந்துட்டு நான் வந்து அரைச்சி ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதையும் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டி ஒர்க்லாம் இப்போயே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அப்போ கொஞ்சம் வேலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஜ்ஜி போண்டாக்கு மிக்ஸர் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ நம்மளோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரெசிபி தான் வந்துட்டு இஃப்தாரில் வந்துட்டு நீங்கள் ஒரு ரெசிபி பண்ணலாம். ஸோ அதை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சிக்கன் வந்துட்டு போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு உப்பு கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட வந்துட்டு ஒரு முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த முட்டையை வந்துட்டு கேப்சர் பண்ணலை. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்துட்டு இப்போ நல்லா ஒரு பால் சைஸில் உருண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு பதத்தில் இருக்குது. அது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு பால் ஷேப்லேயோ அந்த மாதிரி ஒரு உருண்டை ஷேப்லேயோ பிடிச்சிட்டு அந்த கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துருங்க. இதுதான் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப பொறுமையாக பண்ணுறதுனால. நீங்கள் வந்துட்டு ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா தான் நீங்கள் டக்குன்னு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அது பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி வரல அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அடுத்து இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து கடகடன்னு எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதை கூட நீங்கள் வந்துட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்துட்டு குயிக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ பிரெட் கிராம்ஸ் வந்துட்டு ரெடிமேடாகவே இருக்கும். அது இல்லை அப்படின்னாக்கா அந்த மாதிரி 2 பிரெட் எடுத்துக்கோங்க. கார்னர் சைடு எல்லாத்தையுமே தோல்லாம் எடுத்துட்டு நான் வந்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப்தார் டைமில் வந்துட்டு இது நீங்கள் வந்து நான்வெஜ் எல்லாம் நம்ம வந்து அதிகமாக பண்ணோம்ல, இந்த மாதிரி கூட நீங்கள் சிக்கன் நகட்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு வெஜ்லேயும் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு நம்ம இஃப்தாரோட ரெசிபி விலாகில் கண்டிப்பாக நான் போடுறேன் கூட. இப்போ வந்துட்டு பிரெட் கிராம்ஸை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்துட்டு நான் ஜீரக உப்புத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்துட்டு பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதனால தான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் வந்துட்டு மைதா மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்க்கு வந்துட்டு இந்த மைதா மாவு தான். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு சிக்கன் நிறையா எடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா இதுவுமே 2 முட்டை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு கட்டியாக இல்லாமல் லிக்விடாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு பாத்திரத்தில் அப்படி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் நகட்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இப்போ நம்ம பிரெட் கிராம்ஸ் பண்ணி வச்சுருக்கோமா, ஸோ அது எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகி விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பவுலில் வந்து எக்கெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் டிப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு பிரெட் கிராம்ஸில் வந்துட்டு டிப் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்து ஃப்ரீஸரில் கொஞ்சம் செட் ஆகிற அளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். இதை வந்துட்டு நீங்கள் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி கூட ஒரு ஏர்டேக் பாக்ஸில் ஜிப்லாக் பையில் அந்த மாதிரி போட்டு கூட 1 வீக் வரையும் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 4 பீஸ் எடுத்து உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். இது வந்துட்டு நம்ம வந்து பிரெட் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும். அதை சிம்மில் வச்சு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை நல்லா பொரிச்சு எடுக்கணும். இல்லைனாக்கா உள்ளார சிக்கன் வந்து வேகாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் டக்குன்னு ப்ரௌன் கலரில் வருமா வெந்துட்டு அப்படின்னு நினச்சி எடுத்துருவோம். நம்ம அது கிடையாது. உள்ளார வந்துட்டு சிக்கன் வேகணும் அப்படின்னாக்கா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அந்த பிரெட் கிராம்ஸ் போட்டதுனால டக்குன்னு வந்துட்டு நமக்கு ப்ரௌன் கலரில் கிடச்சிட்டு. ஸோ இந்த டிஷ் வந்துட்டு குயிக்காக பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரெசிபிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இஃப்தாரோட ரெசிபியில் வந்துட்டு அவங்க கூட சந்திக்கிறேன். ஸோ நம்ம இஃப்தாரோட ரெசிபிலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோட வந்துட்டு நம்ம வந்து வீடியோஸ் போடுறேன். இந்த மாதிரி ரெசிபிலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த ரம்லான் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.